வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மாடி தோட்டம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக்கை மட்டும் கொடுத்துருங்க மக்களே. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ஒவ்வொருத்தவங்களும் குலதெய்வ கோயிலுக்கு போவோம். அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எந்த பொருள் நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வரும். எந்த பொருள் வாங்கலாம்னா மண்டை வெல்லை வாங்கலாங்க. எதனால் மண்டை வெல்லை வாங்கலாம்னா, உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யம் வந்து சேர்றது இந்த மண்டை வெல்லத்தில் தான். சரிங்களா? அது நீங்கள் 1 கிலோ 2 கிலோ ஒரு மூடை அது உங்களோட பிரியம், எப்படி வேணால் வாங்கலாம். ஆனால் உங்கள் காசில் தான் நீங்கள் வாங்கணும். அடுத்தவங்க காசில் நீங்கள் வாங்கக்கூடாது. அதாவது அடுத்தவங்க காசுலனா, இப்போ நீ வாங்கி கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பில் வந்து வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த மண்டபம் உங்கள் வீட்டில் வந்துடணும். சரிங்களா? இப்போ நாளை கழித்து காலைல கிளம்ப போகிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கி வைக்கிறது பெட்ரு. சரிங்களா? உங்கள் வீட்டில் அந்த பொருள் தங்கி இருந்து இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கணும். கோயில்கிட்ட போய் வாங்குறது இல்லை யாராவது வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் சொந்த காசில் வாங்கி கொடுக்கணும் மக்களே. நன்றி, வணக்கம்.